சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்திருக்கும் இயற்கை பழக்கங்கள் என்னென்னு தெரியுங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா வெந்தய நீர். அதை நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த வெந்தய தண்ணீர் சர்க்கரையை உறிஞ்சுற அளவை குறைச்சி அது இயற்கையாகவே பிளட் சுகரை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவும். 2 பார்த்தீங்கன்னா பாவக்காய். வாரத்தில் 2 நாள் பாவக்காய் சேர்த்துக்குங்க. அது சர்க்கரையை இயற்கையாகவே சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவும். 3 பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து. காய்கறிகள் அப்புறம் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களுடைய பிளட் சர்க்கரையை அதாவது பிளட் சுகரை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவும். அப்புறம் இனிப்புக்களை அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதிகமான இனிப்பு எப்போவுமே உடலுக்கு ஆகாது. இனிப்புக்களை மேக்சிமம் தவிர்த்துட்டிங்கனாலே இயற்கையிலேயே சமநிலையிலேயே இருக்கும். அப்புறம் மெதுவான நடைப்பயிற்சி காலையில் ஈவினிங் 2 நேரம் மெதுவான நடைப்பயிற்சி நீங்கள் செய்தீங்கன்னா அந்த இயற்கையிலேயே அந்த பிளட் சுகரானது நார்மலாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அப்புறம் 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அப்படி தூங்கும்போது தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலைக்கு வரும். அப்படி ஹார்மோன் சமநிலைக்கு வந்தாலே இயற்கையாகவே பிளட் சுகர் நார்மலாக இருக்கும். அப்புறம் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க உங்கள் உடல். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலே பிளட் சுகர் அதிகமாக ஏறும். அதனால் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக இருங்க. மன அழுத்தம் வரும்போது உங்கள் இடத்த மாற்றிக்கிங்க, உங்களுடைய என்வாமெண்ட்டை மாற்றிக்கிங்க. எந்த பீப்புள்னால மன அழுத்தம் வருதோ அந்த பீப்புளை விட்டு விலகி ஒரு புது இடத்துக்கு போய் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலே பிளட் சுகர் அதிகமாகும். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே நார்மலாக இருக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்க உணவு பழக்கத்தை சீராக வச்சுக்கோங்க. 3 நேரம் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. டைம் மிஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் அது ஏற்றம் இறக்கம் ஆகும். அதனால் பிளட் சுகர் இருக்கிறவங்க இயற்கையாக மெயின்டைன் பண்ணணும்னா அந்த டைமை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டிங்கனாலே அது பிளட் சுகர் ஏறி இறங்காமல் யூனிஃபார்மாக இருக்கும். இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். அதனால் பெரிய மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. நார்மலாக என்ன டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி இயற்கையாக உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே அந்த ஸ்டாண்டர்டு பேட்டர்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும்.